கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் சொந்தங்களையெல்லாம் கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு தாங்க கூட்டிகிட்டு போவாங்க. ஆமாம், இப்போவும் நாங்கள் வந்துட்டு தோட்டத்துக்கு தாங்க போயிருக்கோம். தோட்டத்தில் சாப்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே போய் முன்னாடிலாம் வந்துட்டு ஆக்கிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு கேட்ரிங் மாதிரி அங்கேயே ஆக்கியே வந்துட்டு கொண்டுட்டு வந்துடுவாங்க. இதில் வந்துட்டு ரசமும் இன்க்ளூடடு. ஸோ நெய்ச்சோறு, சால்ச்சா, கரியானோ, இதில் வந்துட்டு ரசமும் வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு காம்பாவாக ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ரெடி பண்ணதுக்கப்புறம் வாங்க தோட்டத்தில் போய் பார்த்துடலாம். எல்லாம் எங்கள் வாப்பாவும் சாச்சாவும் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. புள்ளி பார்த்துக்கிறேங்க. ஆனால் சாப்பிடலையா? ராமநாதபுரம் மாவட்டத்துலேருந்து சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்காதே. இங்கே வந்துட்டு நிறைய சூப்பர் செழிப்பான தோட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. புக் பண்ணி தான் போகணும். இங்கே பாருங்கள் மாங்காய்லாம் எப்படி கொத்து கொத்தாக இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது, வஃபா நேச்சுரல்ஸ்னு சொல்லிட்டு. அதை நான் நிறைய வந்துட்டு நான் விளம்பரம்லாம் பண்ணுறதில்ல. ஒரு 2 வருஷமாக நான் வந்துட்டு பண்ணிட்டு செம்பருத்தி, மருதாணி, கருவேப்பிலை இது எல்லாமே இந்த மாதிரி தோட்டங்கள்லேருந்து தான் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு வரும். ஹேர் ஆயில், சோப்பு, ஷாம்பு, க்ரீம் எல்லாமே நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 2 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். அதை நான் சொல்லவே இல்லை. இப்போ உங்களுக்கு வேணும்னா சோப்பு, க்ரீம் எல்லாமே வந்து ஸ்கின் நம்பரை நீங்கள் வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். மாங்காவெலாம் ரொம்ப வந்துட்டு அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சப்போட்டா பழங்கள்லாம் வந்துக்கிட்டு ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது பாருங்கள், இது வந்து தங்குற இடம். இதுக்கு ஆப்போசிட்டாகவே குளிக்கிற இடம் வந்துட்டு அமைஞ்சிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் 2-3 டைம்ஸ் வந்துட்டு வந்திருக்கேன். ஆனால் ப்ரீ புக்கிங்கு அந்த மணியும் பே பண்ணணும்.